வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா ஃபெஸ்டின் காலை நேர தலைப்புச் செய்திகளோடு. வடக்கில் உள்ள ஊழல்வாதிகளை காப்பாற்றுவது அமைச்சர் சந்திரசேகர் தான். ஆகவே அவரும் கள்ளர். அர்ஜுனா எம்பி சபையில் கொந்தளிப்பு. 2 பேருடைய காசு வென்றது இவர் எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர். ஆகவே இந்த 3 கள்ளடம் இருந்து கொண்டு டிசிசி மீட்டிங்ல மேல இருந்து கொண்டு பாப்பாங்களா என்ன வடக்குமான டெவலப் ஆகும். எமது கட்சிக்கு அவப்பேரை ஏற்படுத்தவே போலியான தகவல்கள் பரப்பப்பட்டு வருகின்றது. தமிழீழ விடுதலை இயக்கத்தின் பேச்சாளர் சுரேன் குருசாமி தெரிவிப்பு. அனுர் அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டத்தில் அனைவரும் கைகோர்க்க வேண்டும். நாமல் ராஜபக்ஷ கோரிக்கை. கொழும்பு கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச்சூடு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் கைது. விலையுயர்ந்த நாயொன்றும் மீட்பு. பிஸ்டல் ரக துப்பாக்கியுடன் காரில் சென்ற யாழ்ப்பாணவாசிகள் கொழும்பில் கைது. வெளியாகும் அதிர்ச்சி தகவல். அஸ்டிஸ்ம கொடுப்பனவு தொடர்பில் மீள ஆய்வுகள் ஆரம்பம். உடனடியாக பதிவு செய்யுமாறு அரசாங்கம் கோரிக்கை. ஏஎல் பரீட்சைகள் இன்று ஆரம்பம். தமது கட்சியின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்ட அல்லது அரசியல் ரீதியாக சேறு பூச வேண்டும் என்ற நோக்கத்தில் சமூக ஊடகங்களில் பொய் பிரச்சாரங்கள் பரப்பப்படுவதாக தமிழீழ விடுதலை இயக்கத்தின் பேச்சாளர் சுரேன் குருசாமி தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைமை குழு கூட்டம் வவுனியாவில் நேற்று இடம்பெற்றது. குறித்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சில வாரங்களாக திட்டமிட்ட வகையிலே சில முகநூல்களிலும் இணையதளங்களிலும் எமது கட்சிக்கு எதிரான அல்லது கட்சியை களங்கப்படுத்தும் வகையிலே பல ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு விமர்சனங்களும் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. அது சம்பந்தமாக இன்று தலைமை குழுவிலே நாங்கள் கூடி ஆராய்ந்திருந்தோம். அதற்கான சரியான வழிமுறைகள், அதை கையாளுவதும் தொடர்ந்து கட்சியை முன்னெடுத்து செல்வது சம்பந்தமான விடயங்களை பரிசீலிப்பதற்கான முடிவுகள் எட்டப்பட்டன. என்பதற்கு ஆராய்வதற்கான தலைமை குழுவிலே ஒரு முக்கியமான உறுப்பினர்கள் சிலர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த விடயங்களை பேராளர் மாநாட்டிலே இது சம்பந்தமான ஆராய்வின் வெளிப்படுத்தலை அவர்கள் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். இது காழ்ப்புணர்ச்சி கொண்ட அல்லது அரசியல் ரீதியாக திட்டமிட்டு எங்கள் கட்சி மீது சேறு பூச வேண்டும் என்று அல்லது அரசியல் ரீதியாக எங்களை தாக்க வேண்டும் என்று திட்டமிட்டவர்கள் நூடாகத்தான் இது ஒரு பிழையான ஒரு பிரச்சாரமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதாக நான் கருதுகிறேன். யாழ்ப்பாணத்தில் இருக்கும் 2 கள்ளர்களை காப்பாற்றும் அமைச்சர் சந்திரசேகர் தான் பெரிய கள்ளர் என பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சபையில் தெரிவித்துள்ளார். வடக்கு மாநிலத்தில் ஆளுநர் வேதநாயகன் என்ற ஒருத்தர் இருக்கிறார். இவர் GA ஆக இருந்தவர் 2020-22 ஆண்டு காலப்பகுதிகளில். நான் இப்போது என்னுடைய முதல் உரையிலே தெளிவாக சொல்லியிருக்கிறேன். வடக்கு மாநிலத்தில் 400 லட்சம் அந்த காசு அடிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு வைத்தியசாலையில் கள்ளமாக அக்கௌண்ட்டை உருவாக்கி கொமர்ஷியல் பேங்கில் அக்கௌண்ட் நம்பரை போட்டு காசு அடிக்கப்பட்டிருக்கிறேன். நான் தெளிவாக ரிப்போர்ட்டை கூட எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகருடைய கையில் கொடுத்துருக்கிறேன். எங்களுடைய டிசிசி மீட்டிங்களுடைய சேர்மன் கையில் கொடுத்துருக்கிறேன். அதை காப்பாற்றுவது யார் என்று சொன்னால் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற ஆளுநர் வேதநாயகன். இவர் இந்த வைத்தியர் கேதீஸ்வரன் உட்பட வைத்தியர் சத்தியமூர்த்தியார் உட்பட இவர்களை எல்லாம் தன்னுடைய ரூமுக்கு கூப்பிட்டு இந்த வைத்தியசாலை ஊழல்களை வெளியே கொண்டு வராமல் 2021 ஆண்டு இவர் GA ஆக இருக்கும்போது தான், இப்போ இவர் ஆளுநர், இவர் GA ஆக இருக்கும்போது தான் இந்த வைத்தியசாலை ஊழல் ஆதார வைத்தியசாலை பருத்தித்துறையில் நடந்தது. இந்த ரிப்போர்ட் போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஆகவே தயவு செய்து மனசில் எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் அவர்களை மனசை தொட்டு கேளுங்கோ. நீங்கள் உண்மையாகவே ஒரு நியாயமான ஒரு அமைச்சராக வடக்கு மாநிலத்துக்கு இருக்க விரும்பினால் நீங்கள் தயவு செய்து ஒரு விசாரணையாக எடுத்துக்கொண்டு கொண்டு செல்லுங்கள். இல்லை நீங்களும் போய் சத்தியமூர்த்தியோடு இருந்து நீங்களும் போய் கேசவனோட இருந்து ஆளுநரோடு இருந்தோடு கதைச்சு கொண்டு ஏமாற்ற போகிறீர்கள் என்றால் உங்களுடைய பாராளுமன்ற காலம் வெகு குறைவானதான் இருக்கும். அதை விளங்கிக் கொள்ளுங்க. 2வது, அந்த கள்ளன் ஆளுநர் என்று சொல்லப்படுகிற வேதநாயகன் என்ற கள்ளன் அடிச்சிருக்கிறார் GA பிரதீபன் கடிதம். GA பிரதீபன் இருந்தால் தங்களால் நடத்த முடியாது, அதாவது வடக்கு மாநிலத்தை கொண்டு செல்ல முடியாது. GA பிரதீபன் ஒரு மிகப்பெரிய கள்ளன் என்று இவருக்கு அடித்த கடிதம், ஜூன் மாதம் அடித்த கடிதத்தை உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். வடக்கு மாநிலத்தில் இப்போ 3 பேர் தான் மேலாட்சி யாரில் இருக்கிறீங்க. நாங்கள் கீழே டிசிசி மீட்டிங்கில் நாங்கள் சின்னப்படியில் தானே ஆளுநர் வேதநாயகன் முழுக்கல் என்றக்கூடிய ஆதாரம் இந்த சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இவர் GA இருக்கும் போது தான் இந்த பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் இந்த குளப்படி 400 லட்சம் களவெடுத்திருக்கிறார்கள். ஒன்று இப்போ அவர் கவர்னராக இருந்து கொண்டு எங்களுடைய GA பிரதீபன் இப்போ அடுத்த 2வது கள்ளனுக்கு அடிச்சிருக்கார் கடிதம். இந்த கள்ளன் இருந்தால் எனக்கு கள்ள வேலை செய்யலாம், அந்த ஆதாரத்தையும் உங்களுக்கு தான் தந்திருக்கேன். 2வது
மூன்றாவது மேலே நீங்கள் இருக்கிறீங்க. இந்த 3 கல்லரும் இருந்து கொண்டு மீள டிசிசி மீட்டிங் ஆமன்ல நாங்கள் வந்து என்னத்தை கதை கேள்மெண்ட் சொல்லுங்க, என்னத்தை எங்களால் கதை கேளுமோ நீங்கள் கதைக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் என்னத்தை எங்களால் டிசிசி மீட்டிங் செய்யணும். ஆகவே வடக்கு மாநிலத்தில் ஊழல் ஒழிப்பம், வடக்கு மாநிலத்தில் ஊழல் இல்லைன்னு சொல்கிற 3 பேருமே கள்ளர். ஏனென்றால் கள்ளரோட සභාවට වග කියන්න බැරි නිලධාරීන්ට අපාසාත්මක කරන එක. මම කියන්නේ යාට එහෙම තොරතුරක් තිබෙනවා නම් ඒක ගිහිල්ලා එක්කෝ පොලිසියට කියලා නැත්නම් CID කියලා මේ ක්‍යාමාර ගන්න පුළුවන්. හරි? ඒ පමණක් නෙවෙයි දැන් මාවත් දැන් ඔරගොඩනේ දාලා තියෙන්නේ. එමෙ නිසා දැන් අර්ජුනා ගැන අපි කියන්නේ කරුණා කරලා මේ අපිට මොනාරි විවේචන ගන්න ඒක වෙනම එකක්. මෙතන එළදාන්ට වේදනාවකට මෙතනට එන්න බෑනේ. ප්‍රදීපන්ට එන්න බෑනේ. නිකන් මෙතන ඔයාට නිදාසක් තියෙනවා කියලා එහෙම එකපාරට එක දිගටම අපාස කරන වැඩ කරන්න එපා. ඒක තමසටත් හරි නෑ, ඔයාටත් හරි නෑ නේ. ඔයා ගිහලා දැන් පිටරට ගිහලා මොකද්ද උනේ කියන එක දන්නවනේ. හරி හරි. உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும் தானே. அதனால வேண்டி இந்த இடத்துல இல்லாத அதிகாரிகள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகள் முன் வைக்காதீங்க ப்ளீஸ். அவங்களுக்கு வந்து இங்க பதில் சொல்ல இயலாது. அவங்க பதில் சொல்ல ஏதானாலும் நீங்க හරි රාමනාදන් අර්ජුන ගරු මන්ත්‍රීතුමා මේ පිළිබඳව සැලකිලිමත් වෙන්න ඔබතුමාන්. கருணாகர் கரு கதாநாயகர் நான் தமிழில் சொல்கிறேன். 2 கல்லரை இவர் காப்பாற்றுறேன்டா இவர் தான் மிகப்பெரிய கலராக இருக்கணும். அதாவது வந்து ஆதாரத்தோட ரிப்போர்ட்டை கொடுத்தா பிறகு கூட அபாசுக்காரனாட்டு அறகுறை சிங்களத்தில் காய்க்கிறார். ஆதாரத்தோட இந்த பாராளுமன்றத்தில் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கார். 2 மிகப்பெரிய கள்ளனோட அதை காப்பாற்றுற கள்ளன் எப்படிப்பட்ட கள்ளனாக இருக்கணும். அதோட சேர்ந்து நீங்கள் 159 பேரும் இந்த கள்ளனோட சேர்ந்து 159 பேரும் இவரை காப்பாற்றுறீங்கண்டா අනුරකුමාර සානායකවගේ එவ்வளவு ஒரு மரியாதையை இழக்கிறார் வடக்கு. කාලය අවසන් ගරු මන්ත්‍රීතුමා. මේ මගේ වෙලාව නැති කරා මට තප්පර 20 දෙන්න ඉවර කරන්න. තප්පර 20 දෙන්න. එතකොට ஆகவே நாங்கள் கேட்கிறேன் என்றால் ஆளுநர் வேதநாயகன் கள்ளர் என்று இந்த ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. இந்த இவர் 2வது ஆளுநர் ஜிஏ பிரதீபன் கள்ளர் என்ற சகல இன்கொயரி ரிப்போர்ட்டும் இருக்கிறது. 3வது இந்த 2 பேருடையும் காசு வேண்டது இவர் எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர். ஆகவே இந்த 3 கள்ளடம் இருந்து கொண்டு டிசிசி மீட்டிங்கில் மேலே இருந்து கொண்டு பார்ப்பாங்களா இருந்தால் இன்னும் வடக்குமான டெவலப்பர் கபீர் ராசிம் மந்திரித்துமா உங்களுடைய இந்த வேளாவை நேரத்தை பாவித்தது உங்களுடைய அனுமதி தந்ததுக்கு மிகவும் நன்றிகள். நுகேகொடை பேரணி அனுர் அரசாங்கத்திற்கு கடும் அழுத்தமாக அமையும் என பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையிலேயே நுகேகொடையில் எதிர்வரும் 21ஆம் திகதி பேரணி இடம்பெறவுள்ளது. இதில் பங்கேற்குமாறு எதிர்க்கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த அழைப்பு குறித்து கட்சிகள் எடுக்கும் முடிவை நாம் மதிக்கின்றோம் என தெரிவித்துள்ளார். அஸ்வசும வருடாந்த தகவல் புதுப்பிப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. 2023ஆம் ஆண்டில் அஸ்வசுமவில் முதல் முறையாக பதிவு செய்து தற்போது கொடுப்பனவுகளை பெறும் மற்றும் பெறாத குடும்பங்கள் மற்றும் தனிநபர்கள் இந்த புதுப்பிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த சபை குறிப்பிட்டுள்ளது. இருப்பினும் 2024ஆம் ஆண்டில் குறைகளை சமர்ப்பித்த விண்ணப்பதாரர்கள் தங்கள் தகவல்களை புதுப்பிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்றும் வாரியம் தெரிவித்துள்ளது. ஏனெனில் விண்ணப்பதாரர்கள் ஏற்கனவே தகவல் ஆய்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளனர் என்றும் நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. மேலும் தகவல்களை மீண்டும் உறுதிப்படுத்தும் போது குடும்ப உறுப்பினர்களிடையே தேசிய அடையாள அட்டை மற்றும் செயற்படக்கூடிய கையடக்க தொலைபேசி இலக்கம் என்பன இருப்பது அத்தியாவசியமாகும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் https://wbb.gov.lk என்ற இணைய முகவரிக்கு சென்று QR தாளில் குறிப்பிடப்பட்டுள்ள தமது HH இலக்கம் மற்றும் தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை பயன்படுத்தி தகவல் முறைமைக்குள் உட்பிரவேசித்து தகவல் உறுதிப்படுத்தல் மெனுவிற்கு சென்று குடும்ப தகவல்களை உள்ளிடலாம். அவ்வாறு இல்லையெனில் பிரதேச செயலகத்தின் நலன்புரி கொடுப்பனவு தகவல் பிரிவுக்கு செல்வதன் மூலமாகவோ அல்லது கிராம உத்தியோகத்தர் ஊடாக ஆண்டு தகவல் புதுப்பிப்பு விண்ணப்ப படிவத்தை பிரதேச செயலகத்தின் நலன்புரி கொடுப்பனவு பிரிவில் சமர்ப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் மறைந்து போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடும் 7 பேர் இலங்கை அதிகாரிகளிடம் சரணடைய ஒப்புக்கொண்டுள்ளார்கள் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். குறித்த 7 பேரும் இலங்கையை பூர்வீகமாக கொண்டவர்கள் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற விஷ போதைப் பொருளிப்புக்கான முழு நாடு ஒன்றாக தேசிய நிகழ்ச்சி திட்டத்தின் கொழும்பு மாவட்ட செயற்பாடு திட்டத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கல்வி பொதுத் தராதர உயர்தர பரீட்சைகள் நாளை திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ளது. இதற்காக நாடளாவிய ரீதியில் 2362 பரீட்சை நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளன. இம்முறை 3,40,525 பேர் பரீட்சைக்காக விண்ணப்பித்துள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமார் இலியானகே தெரிவித்துள்ளார்.
நாளைய தினம் ஆரம்பமாக உள்ள பரீட்சைகள் டிசம்பர் 5ஆம் தேதி வரை இடம்பெற உள்ளன. வத்தளை போலீஸ் பிரிவில் கைத்துப்பாக்கியுடன் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வத்தளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆல்விஸ் டவுன் சந்தியில் போலீசாரின் கட்டளையை மீறி சென்ற கார் ஒன்றை வத்தளை போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழுவினர் துரத்தி சென்று நிறுத்தி சோதனை செய்துள்ளனர். இதன்போது குறித்த காரின் சாரதியின் இருக்கைக்கு அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கைத்துப்பாக்கியொன்றை மீட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அதன்படி குறித்த காரின் சாரதி கைது செய்யப்பட்ட நிலையில் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கைத்துப்பாக்கியை மற்றொரு நபரிடம் வழங்குவதற்காக எடுத்து சென்றமை தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து குறித்த நபரையும் வத்தளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாபுல பகுதியில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 33 வயதுடைய யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு கொட்டாஞ்சேரியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணத்தில் காருடன் கைது செய்யப்பட்ட பெண் உள்ளிட்ட 3வரையும் கொழும்பில் இருந்து வந்த விசேட போலீஸ் குழுவினர் மேலதிக விசாரணைக்காக கொழும்புக்கு அழைத்து செல்ல நடவடிக்கை எடுத்துள்ளனர். அதேவேளை காருடன் 3வரும் கைது செய்யப்படும் போது காரினுள் அவர்களின் ஆடைகள் எதுவும் இல்லாத நிலையில் சந்தேக நபர்களுக்கு சொந்தமான வெளிநாட்டு இன வளர்ப்பு நாயொன்றும் காரினுள் இருந்து மீட்கப்பட்டுள்ளது.